வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பொதுவாக இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க. சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆவல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய இருக்குது. ஆனால் கல்யாணம் என்று வந்த பிறகு கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு எல்லாருமே இன்றைக்கி தயங்குறாங்க. என்னென்னு கேட்டால், பெண் சொல்கிறான், நான் ரொம்ப நிறைய படிக்கணுங்க, இந்த கர்ப்பம் அதன் அடிப்படையில் எழக்கூடிய இந்த குழந்தை பிறப்பு எனக்கு தடையாக இருக்கும். ஆண் சொல்கிறான், ஐயோ நான் நிறையா சம்பாதிக்கணும் சார், கட்டுக்கட்டாக சம்பாதிக்கணும். ஆமாம், திடீர்னு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு நான் எங்கே பவுனுக்கும் மற்ற வரதட்சணைக்கு காசு எங்கே போகிறது, அதனால் வேணாம் சார். சரிப்பா, கர்ப்பம் உண்டாயிருச்சு, ஆமாம் முடிஞ்சு போச்சு, உன் பொண்டாட்டிக்கு மென்சஸ் முடிஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார், அபார்ஷன் பண்ண போகிறேன். அதான் மிகப்பெரிய ஒரு தவறு. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பல சந்ததிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா, முதல் கர்ப்பத்தை அபார்ஷன் செய்வது. அது நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. கேட்டால் இந்த மாதிரி பலவிதமான ஒரு தகவல்கள், நான் படிக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் எனக்கு ப்ரொமோஷன் வரணும், மற்றபடி நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இருக்குது, அது வரைக்கும் காத்திருக்கணும். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் காத்திருக்காம போகலாம், ஆனால் இயற்கை காத்திருக்காது. நல்லா புரிஞ்சுக்கிட்ட. உறவு கொண்ட பிறகு முதல் கர்ப்பத்தை கட்டாயமாக ஒவ்வொரு தம்பதிக்கும் நான் சொல்லிக் கொள்வது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லிக் கொள்வது, முதல் கர்ப்பத்தை கலைச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக மீண்டும் ஒரு கர்ப்பம் ஏற்படுமா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா சில அடைப்புகள் ஏற்பட்ட ஃபெல்லோபியன் டியூப்ஸு மற்ற இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு அடைப்புகள் ஏற்பட சமயத்தில் மற்றபடி மீண்டும் கர்ப்பத்துக்கு அங்கே நிறைய வாய்ப்பு இல்லை. ஆமாம், இதை பலவிதமான தகவலில் சொன்னாலுமே கூட இன்னும் பல பேர் செய்து கொண்டிருக்க இந்த தவறை. கட்டாயமாக அப்படி ஒரு தவறே செய்யாதீங்க. தந்துட்டீங்க அப்படின்னா பின்னால் கஷ்டப்பட வேண்டி வரும். இன்னும் சொல்லிக்கிறேன், இந்த மண்ணு பொண்ணு பெண்ணு இந்த மூணுமே உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் அமையாது. மண்ணு பொண்ணு பெண்ணு, அந்த பெண் அப்படிங்கிற வகையில் இந்த மனிதன் அப்படிங்கிற அமையும். அப்படிங்கிறப்ப பொண்ணு அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு செல்வம் தான், நமக்கு வரக்கூடிய ஒரு வாரிசு செல்வம். அது உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் அமையாது. கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற எனக்கு தெரியாது. ஆமாம், அது இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை நம்ம வாங்கிக்கிறோம். ஆமாம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கட்டாயமாக விட்டுருங்க. விட்டீங்கன்னா முதல் கர்ப்பத்தை ஃபுல்லாக வளர்த்து விட்ருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏற்பாடை கரெக்டாக பண்ணி முதல்ல குழந்தையை பெற்றுக்கிடுங்க. அப்புறம் நீங்கள் இரண்டாவதான கர்ப்பம் வரக்கூடிய சமயத்தில் கூட அதை தள்ளி வைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பல தடை முறைகள் இருக்குது. இல்லைப்பா முடியாத பட்சத்தை அப்படிங்கிறப்ப அபார்ஷன் கூட பண்ணலாம். புரியுங்களா? இதெல்லாம் இருக்குது. முதல் குழந்தை மட்டும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கல்யாணத்திற்கு பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கட்டாயமாக முதல் குழந்தைய அபார்ஷன் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நம்ம பின்னால் குழந்தையே போகாமல் பல தம்பதிகள் கஷ்டம்